பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாள் காலையும் ஆண்டவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. ஒரு புதிய நாள் வந்துட்டாலே ஆண்டவர் புது கிருபை நமக்கு தருகிறார், புதிய வார்த்தை தருகிறார். இன்னைக்கு கூட ஒரு புதிய வாக்குத்தத்தம் தரப்போகிறார். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இடம் எங்க பார்த்தாலும் போட்டா இருக்குதே, எங்க இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுதான் ராமேஸ்வரத்தில் இருக்கிற கடற்கரை. ராமேஸ்வரத்தில் கடல் தொழில் செய்கிற ஆயிரக்கணக்கான மீனவ சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய படகுகள் தான் இங்கே நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏராளமான படகுகள் இருக்கிறது. நிறைய மீனவ மக்கள் இங்கே இருக்கிறாங்க. இங்கே இருந்து கொண்டு தான் மீன் பிடிக்க அவங்க போகிறாங்க. இது ராமேஸ்வர கடற்கரை பகுதியில் இருக்கிற மீனவர் மக்களுடைய படகுகள். இது இயேசு கிறிஸ்து கடற்கரை ஓரத்தில், கலிலேய கடற்கோரத்தில் மீனவர்களை சந்தித்து அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஆசீர்வதித்தார், கூட இருந்தார். அவங்களை தெரிந்தெடுத்து பயன்படுத்தி என்னென்ன விதத்தில் பார்க்குறோம்ல, இங்கும் நிறைய மீனவ மக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பதையும் ஆண்டவரை நேசிப்பதையும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறதை கூட என்னால் பார்க்க முடிந்தது. அது ரொம்ப சந்தோஷம். சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா? சகரியா 9:12 ஆண்டவர் சொல்றாரு, ரெட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வேறு புஸ்தகத்தில் யோபு என்ற ஒரு பக்தனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறாரு. அவர் இருந்த அந்த தேசம், அந்த பகுதியிலேயே பெரிய செல்வந்தராயிருந்தார், செல்வாக்குள்ளவராயிருந்தார், பேர் புகழோடு கூட வாழ்ந்தார். அவருக்கு ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் என்று சொல்லி அதை கவனிக்கிறதற்கு வேலைக்காரர்கள் ஆயிரக்கணக்காக இருந்தாங்க. அப்படின்னா இவ்வளவு பெரிய செல்வந்தர். அந்த பகுதி கிழக்கத்தி புத்தரர் எல்லாரிலும் பெரியவராயிருந்தாராம். அப்போ அந்த ஊர்லேயே பேர் புகழ் பெற்றவர். அவர்தான் பெரிய செல்வந்தர். எங்க பார்த்தாலும் அவருடைய சொத்துக்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள். 10 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆண்டவர் மேல ஒரு அன்பு இருந்தது, விசுவாசம் இருந்தது, நீதிமான். ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார், என் தாசன் அவன் பாவத்துக்கு விலகி வாழ்கிற ஒரு நீதிமான் என்று ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். திடீரென்று அவருடைய வாழ்க்கையில ஒரு நஷ்டம் வருகிறது. ஒரே நாளில் அவருடைய மந்தைகள் எல்லாம் களவாடப்படுகிறது, சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது, வேலைக்காரர்கள் எல்லாம் போய்விட்டாங்க, 10 பிள்ளைகளும் ஒரு விபத்துல மறிக்கிறாங்க. எல்லாவற்றையும் இழந்து விட்டார். அந்த இழந்து போன நிலைமையில் ஊர் மக்கள் என்ன பேசியிருப்பாங்க? என்ன பாவம் செய்தானோ, ஒரு பாவிக்கு கூட இப்படி நடக்குமாங்க, ஒரே நாள்ல 10 பிள்ளை சாகமா அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு வெளியில தான் பக்தி எல்லாம், உள்ளுக்குள்ள ஏதோ பாவம் இருக்கிறது என்று என்னெல்லாம் பேசியிருப்பாங்கல்ல. அவமானப்படுத்தப்பட்டார், ரொம்ப பரிகாசம் பண்ணப்பட்டார். இழப்பு ஒரு பக்கம், பரிகாசம், நிந்தை ஒரு பக்கம். மனதுக்கு எவ்வளவு வேதனைப்படுத்துகிற காரியங்கள். ஆனா அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரை துதித்தாரை எல்லாம், ஆண்டவரை முறுமுறுக்கல, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், நம்முடைய பிள்ளை தானே, ஏன் இப்படி சம்பவிக்கணும் கேள்வி கேட்கல, முறுமுறுக்கல. ஆண்டவரை எல்லா விதத்திலும் துதித்தார் என்று பார்க்கிறோம். தேவன் அதை பார்த்து என்ன செய்தாராம்? அவருடைய சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதித்தார். யோபு 1 எல்லாவற்றையும் இழந்தார். யோபு கடைசி அதிகாரம் 42 வாசித்தார். யோபு இழந்து போன எல்லாவற்றையும் 2 தனியாய் திரும்ப கொடுத்தார். மந்தை 2 மடங்கு ஆயிற்று, சொத்துக்கள் 2 மடங்கு ஆயிற்று, எல்லாம் 2 மடங்கு. இப்போ அவமானப்படுத்தி பேசின மக்கள் அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம என்னவோ நினைச்சோம், உண்மையாவே இவன் நீதிமான் தான், தேவனுக்கு பயந்து நடந்திருக்கிறான், 2 மடங்கு கொடுத்துட்டார்னே. எந்த இடத்துல சிறுமைப்பட்டாரோ அதே இடத்துல தேவன் உயர்த்தினார். உங்களுக்கு செய்வார். வேலையை இழந்துட்டீங்களா? சொத்துக்களை இழந்துட்டீங்களா? உங்களுடைய பெயர் புகழை இழந்துட்டீங்களா? பரிகாசம் பண்ணாங்களா? சும்மா ஏமாத்திடா இவெல்லாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பக்தியை கூட பரிகாசம் பண்றாங்களா? நெருக்கப்பட்ட நிலைமை, அவமானத்துக்கு நடுவில் இருக்கீங்களா? இழந்து போன நிலைமையில உறவுகளை இழந்து, சொந்தங்களை இழந்து, சமாதானத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து கஷ்டப்படுறீங்களா? அன்று சொல்ல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன், நீ இழந்து போனதை 2 மடங்கா தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். விசுவாசிங்க. யோபின் தேவன் நம்முடைய தேவன். நீங்க உண்மையா இருங்க, ஆண்டவரை துதிங்க, முறுமுறுக்காதுங்க, குறை சொல்லாதுங்க. அவருக்கு தெரியாம எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க முடியாது. மனதார துதிங்க, 2 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவரே, நான் முறுமுறுக்க மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், உம்மை குறை சொல்ல மாட்டேன். எல்லாவற்றிற்காக, இழப்புக்காக, நெருக்கங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன்.
நீர் வாக்கு கொடுத்தபடி நீர் 2 மடங்கு ஆசீர்வதிப்பீர். இன்றைக்கே சிறையிருப்பு மாறி இன்றைக்கே 2 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகும். நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.